கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 3/1/2025ங்க. 3/1/2025 இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு 2 கறவை மாடுகள், நல்ல கறவை மாடுகள் பார்த்துக்கலாமுங்க. அதுபோல் ஒரு செவலக்கன்று, கிடாரி கன்று இருக்குதுங்க. எந்த பதிவாக இருந்தாலும் என்ன தேதி பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஃபோன் நம்பருக்கு கீழே தேதி பதிவிட்டிருக்கிறோமுங்க. அந்த தேதியை பார்த்துட்டு மறக்காமல் கும்பிடுங்க. கறவை மாடு ரெண்டுமே ஆண்கள் கறக்கிற மாதிரியும் பெண்கள் கறக்கிற மாதிரியும் தெளிவான கறவை வீடியோ, முழுமையான வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. யாருக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா முதல் பதிவில் கிடாரி கன்று, செவலக்கன்று, கிடாரி கன்று நல்ல ஒரு அழகான கன்றுங்க. நல்ல தோல் நைஸில் நல்ல குழந்தை போல் குணமாக நல்லா வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கன்று. இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக வளர்த்தி வச்சுருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் நல்லா நியமிக்கிற மாதிரியும் எங்கே தொட்டாலும் அமைதியாக நிற்கிற மாதிரி ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி ஒரு குணத்தில் கிடாரி கன்று, செவலக்கன்று, காங்கேயம் கன்று தேடிட்டு இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நம்ம ஊர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க. காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. காங்கேயத்துலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் பல்லடம் நோக்கி வந்தீங்கன்னா 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஒரு சில மாடுகள் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற இடத்துல வந்து வீடியோ போட்டிருப்போங்க. இன்றைக்கி வீடியோ பதிவு போடுறதுக்கு இல்லை அப்படின்னாலும் கறவு மாடுகள் இருந்ததுன்னா வாங்குகிற இடத்துலையே கறந்து பார்த்து தெளிவான வீடியோ அங்கேயே எடுத்துக்குவோங்க. அந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து கறந்து பார்த்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுத்துட்றோம். இந்த கன்றை பொறுத்தளவுக்கு ஒரு 9 மாதம் டு 10 மாதத்துக்குள்ளார இருக்குங்க. நல்லா குதிரை குட்டியாட்டு இருக்கும். மடிகாம்பு சுத்தம், சுழி சுத்தம், குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல் ஒரு செவலக்கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று நல்லா வாழை இருக்கத்தோட நல்ல ஒரு குழந்தையாட்டு இருக்கக்கூடிய கன்று வேணுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது 23,000 ரூபாய். கையால் ஊக்கம், மற்றபடி சுழி சுத்தம், குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல் நல்ல அமைப்போடு இருக்குங்க. மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கன்று, செவலக்கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று. இந்த கன்றுகளெல்லாம் கொண்டு போய் இப்போது இருக்கிற மாதிரி இருந்து நல்லா நீங்கள் நல்ல முறையாக வளர்த்தி கொண்டு வந்தீங்கன்னா தரமான மாடாகுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்தி திருப்பி நம்மளுக்கே வந்து மறு விற்பனை பதிவுக்கு நம்மளுக்கே கொடுக்குறாங்க. நம்மளும் வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கன்றுகள் மாடுகள் வந்து நல்லா கொழுன்னு வளர்த்தி வச்சுருக்கிறாங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுன்னு நல்ல கோழி முட்டாட்டை வாங்கிட்டு போய் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து திருப்பி அந்த மாட்டையை அந்த கண்ணையை வந்து வீடியோ அனுப்பும்போது வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் வாங்குறதுக்கு விருப்பம் இருக்காது. நல்ல முறையாக வளர்த்தி வச்சிங்கன்னா நம்மளே வாங்கிக்கலாமுங்க. வீடியோவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் மீத்துங்க. மடிகாம்பில் நல்லா தாமரைப்பூ போட்ட அருமையான மடிகாம்பு சுத்தம். கன்று, கிடாரி கன்று. கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறாங்க. பெரியவங்க தான் கறக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. ஸ்டூல் போட்டு நீங்கள் உட்காந்து கறந்தீங்கனாலும் 2 காலையும் நீட்டி வச்சு கறந்தீங்கனாலும் மாடு வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் அமைதியான குணத்துலேயும் நல்லா மல்லிகைப்பூ மூட்டு மாதிரி மடிகாம்பு சுத்தத்தில் நேரம் ஒரு 2 லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கன்று கொடுத்தீங்கன்னா கன்று நல்ல ஒரு தரமான கன்றாக வர அளவுக்கு கண்ணும் நல்லா ஜாதி கூட இருக்குதுங்க. மாடும் நல்லா சுத்தமான காங்கேய மாடு, மயில மாடு. வேணுங்கிறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். எப்படி கறக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. கரை வீடியோ பாருங்கள். பொதுவாக இந்த நாட்டு மாடுகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறும்பு பண்ணும், சேட்டை பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் மத்தியில் சிந்து மாடுகள் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பயந்துக்குவாங்க. இந்த மாடுகள்லாம் வந்து யார் கறந்தாலும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் நல்ல முறையாக கறவைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல மாடு. 2 கையில் நீங்கள் மாற்றி வேணாலும் கறந்துக்கலாம். 2 காம்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக பிடிச்சி இழுத்திங்கனாலும் கறந்துக்கலாம். இந்த மாடெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக கறந்து பழகிறவங்க வாங்கினாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியும் இருக்கும், மாட்டில் பாலும் இருக்குங்க. புதுசாக கறந்து பழகிறதுக்கு உண்டான சௌரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதியான குணமாக இருக்குங்க. நீங்கள் 2 கையில் இந்த மாதிரி பால் கறக்கிறது வந்து எல்லா மாடும் நிற்காது. நல்லா நிற்கிற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக பால் கறந்து பழகிறவங்கலாம் வந்து சும்மா ஒரே நிமிஷத்தில் வந்து பால் ஒரு 2 பால் கறந்து எழுந்திரிக்கலாம். அந்தளவுக்கு மாட்டில் வந்து குணம் இருக்கும். பூங்காம்பு அப்படிங்க அமுத்துனீங்கன்னா பஞ்சு மாதிரி பைப்பு காம்பு மாதிரி வரக்கூடிய பைப்பில் தண்ணி எப்படி வருமோ அந்தளவுக்கு நல்லா பால் வரக்கூடிய அளவுக்கு நல்லா மடிகாம்பு பூ மாதிரி இருக்குங்க. வேணுங்கிறவங்க முழு வீடியோவை பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க. மாடு 3ஆம் மீத்து 18 நாள் ஆன கிடாரி கன்று, நல்ல 2 திமிழ் கண்ணோட நல்ல பெருவட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணோட நேரம் 2 லிட்டர் பாலோட வேணும்னா தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 56,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க. அதே மாதிரி கால் அணைச்சி கறந்தாலும் கால் அணைக்காமல் கறந்தாலும் மாடு வந்து நல்லா கறவைக்கு பழக்கி வச்சுருந்தாங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி கறக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாடு வந்து கால் அணைக்கிறக்கே பெரிய தொந்தரவு பண்ணும். அந்த மாதிரி மாடுகளை வந்து நீங்கள் அணைச்சி கறக்கணும்னு சொன்னாங்கன்னு நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை அணைக்கிறதுக்கு நிற்காது.
ஒரு சில தொந்தரவுலாம் பண்ணுங்க. ஏன்னா தலையத்துலேயே வந்து நல்ல முறையாக கறந்து பழகியிருந்தால் மாடு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. தலையத்தில் ஏனோ தானோன்னு கறந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா 2ஆம் நேத்து அப்படிங்க 3ஆம் நேத்து வந்தாலும் அது அந்த மாடு அந்த சேட்டை பண்ணத்தான் செய்யும். அதனால் நீங்கள் புதுசாக மாடு வாங்குறவங்க இந்த மாதிரி ஒரு 3ஆம் நேத்து மாடெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. யார் வேணாலும் கறந்து பழகிக்கிற மாதிரியும் இருக்குங்க. இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு கன்று போடக்கூடிய மாடு, நல்ல நிறக்கால் சுத்தத்தில் நல்ல மயில மாடுங்க. இப்போ நம்ம பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ போடுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து நாட்டு மாடுனா வந்து ஆண்கள் தான் கறக்கணும், கொஞ்சம் மிரட்டி தான் கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் கொஞ்சம் சின்ன குழப்பங்கள்லாம் நிறைய இருக்கும். அது அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து யார் வேணாலும் கறக்கிற மாதிரியும் பெண்கள் கறக்கிற மாதிரியும் வீடியோ வந்து தெளிவாக நம்ம போட்டிருக்கிறோங்க. இதெல்லாம் வந்து நம்ம வாங்கின இடத்துல அவங்களே தெளிவாக கறந்த வீடியோ, நல்ல ஒரு யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி தெளிவு. இப்போ பால் கறந்துக்கிற மாதிரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. மாட்டோட முழு விவரம் அப்படிங்கிறது மீண்டும் சொல்கிறோமுங்க. 3ஆம் நேத்து ஒரு 18 நாள் ஆன நல்ல மயிலக்கன்று கிடாரி கண்ணோட குவாலிட்டியான கண்ணை வந்து சேருங்க. நல்ல புறவையாத்தம் நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பில் இருக்குது. பால் கொடி தொப்புள் கொடி நரம்போடு இருக்குதுங்க. 18 நாள் டு 20 நாளுக்குள்ளே கண்ணுக்கு வந்து வயது இருக்குங்க. மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்குது. 3ஆம் நேத்து நேரம் 2 லிட்டர் 2.5 லிட்டர் பால் கூட நீங்கள் கறந்துக்கலாமுங்க. தீவனம் வைக்கிறத பொறுத்து இந்த மாடலில் கறவை ஏறி வருங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி பார்த்து வாங்கிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் 3ஆவதாக பார்க்குறதுங்க 2ஆம் நேத்து மாடு. பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பாயிருச்சுங்க. 2ஆம் நேத்து இது நல்லா பெருங்கூட்டு மாடு. கொம்பு தலையிலையும் நல்லா கொம்புதலை அருமையான தலை திமிழ் அமைப்பு எல்லாமே இருக்கும். தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு பால் கறக்கிற வீடியோ எப்படி கறக்குறாங்க, எப்படி கால் அணைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கேளுங்க. எந்த மாடு எந்த கன்று வாங்கினாலும் கறவை மாடுகளை பொறுத்தளவுக்கு நம்ம தெளிவாக மனதுக்கு திருப்தியான மட்டும் தான் வாங்கி கொண்டாந்து வீடியோ பதிவு போடுறோம். நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு கூப்பிடுங்க. இந்த மாடு எப்படி கால் அணைக்கிறாங்க, எப்படி பால் கறக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வீடியோவில் பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி கால் அணைச்சி பழக்கம் இருக்கிற மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை முன்னாடி கட்டிட்டு கயிறு எடுத்துகிட்டு போனாவே வந்து இந்த மாதிரி நின்றுக்குங்க. அதே மாதிரி கால் அணைச்சி பழக்கம் இல்லாத மாடுகளை என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கண்ணை கொண்டு போய் முன்னாடி கட்டிட்டு பாத்திரத்தையோ கயிறையோ நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு ரவுண்டு இந்த பக்கம் ஒரு ரவுண்டு போய் வந்து கால் அணைக்கிறதுக்கு விடாது, கயிறை கிட்ட கொண்டு போகவே விடாது. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நிறைய பண்ணும். அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தெளிவாக நம்ம முழுமையாக போட்டிருக்கிறோம். பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க. இந்த மாட்டோட முழு விவரம் அப்படிங்கிறது கடைப்பல் முளைப்பு 2ஆம் நேத்துங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று மயில கண்ணாக வரக்கூடிய கன்று. கண்ணுக்கு ஒரு 4 to 5 நாள் தான் இருக்குங்க. சீம்பால் நினைத்தான் மாறிக்குது. பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 2.5 லிட்டர் பால் அப்படிங்கிறது சரியான கறவையில் வரக்கூடிய மாடு. வாய்க்கடிசு நல்ல வாய்க்கடிசு இருக்குதுங்க. வீடியோவில் முழுமையாக பார்த்துட்டு எந்த பதிவாக இருந்தாலும் தெளிவாக நீங்கள் கேளுங்க. விலை நிலவரம் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அதிகமாக கறக்க முடியாது அப்படிங்கிறக்காக வந்து ஆள் மாற்றி கறக்குறாங்க. நல்ல பாத்திரத்தை மடியில் வச்சு 2 ஏலையும் படப்படப்படன்னு இழு தெரிஞ்சோம்னா 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்தளவுக்கு நல்ல கறவைகள் வந்து நல்ல தெளிவான கறவை. ஆள் மறுநீர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சுரப்பு எச்சா விடுதுங்க. எப்போவுமே வந்து சுரப்பு மாறாமல் கறந்தோம்னா ஒரே நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் வந்து அந்த 2 படி வாழை 2.5 படி வாழை வந்து கறந்துக்கலாம். கறவைங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை பொதுவாக வந்து நாட்டு மாடுகளில் மடியில் வச்சு இந்த மாதிரி 2 இலை படப்படம் இழுத்தெறிஞ்சோம்னா தான் கறவை வந்து முழு கறவையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. கண் அதே மாதிரி கட்டும்போது இந்த மாதிரி தள்ளி போகாமல் மாட்டோட காலுக்கடியே நிற்கிற மாதிரி கண்ணை கட்டினோம்னா மட்டும்தான் தெளிவாக மாடு வந்து நகர்ந்து போகாமல் நிற்கும். ஏன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறி வரும், இல்லை வண்டி வாகனங்கள் போகும், ஏதாவது நாய்க்குட்டிகள் போகும், இந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து நீங்கள் முன்னாடி மாட்டை ஒட்டி நிற்கிற மாதிரி கட்டிட்டிங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா கறந்துட்டு எழுந்திக்கிற அளவுக்கு மாடு போட்டாட்டு நிற்கும். இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நேத்து கிடாரி. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 56,500 ரூபா சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி அப்படித்தானுங்க சின்ன சின்ன நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அது வந்து சாதாரணம் தான். 2வது உங்களுக்கு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கறந்துட்டு இருந்தவங்க ஏதாவது எண்ணெய் போட்டு கறந்துருப்பாங்க, மெதுவாக கறந்துருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீடாக கறந்து காமிக்கிற காரணம் கறவை எப்படி கறந்தாலும் மாடு வந்து தொந்தரவு இல்லாமல் நிற்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 2 இலையும் மாற்றி கறந்து காமிக்கிறோம். ஒவ்வொரு இலையும் கறந்து காமிக்கிறோம். தெளிவாக பார்த்துட்டு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். விற்பனை விலை 56,500. மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.